பேரன்பிற்க பெரியவர்களே, அனைவருக்கும் சான் செட்டியாரியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை பெரும்
சாமி ராஜதான கோவணியில் வந்தேனையா. பச்சை பாரதி கட்டி சாமி ராஜதான பிறந்த பெயர் சொன்னதே.
பாட்டாளி மக்களை பகுத்தறிவாளர்களை நல்லவர்களை வல்லவர்களை கடமை உணர்வோடு காவல் காக்கும் உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களே உயர்ந்த தலைவர் அவர்களே தென்னகத்தின் நாடகங்களுக்கு ஊக்கம் உற்சாகமும் தரும் எனது அருமை ரசிக பெருமக்களே உங்கள் அனைவர்களுக்கு மிச்சலையாக பணிவான வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா தாய் என்னை நாட்டு மக்களை மீதானமா காத்தருள வேண்டும். மகாமாரி அம்மனுக்கு திருநாளா தலையை காண வரும் ஒரு நாளா பாடும்படி ஊர் பொதுமக்கள் அனைவரும் எனக்காக 100 ரூபாய் என்படி பிடித்து கௌரவித்துள்ளார்கள். பொதுமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் குழுவினர் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். ஆலாமரப்பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் குழுவினர் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். இந்த மேலாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் சாமிராஜ் என்பவருக்கு மனைவியாக பேசாதீங்கப்பா பேசிட்டு போது இந்த மேல்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் சாமிராஜ் என்பவருக்கு மனைவியாக சித்திரவள்ளி என்ற பெயரோடு எல்லோராலும் அழைக்கப்பட்டு வருகிறேன். எங்கள் நாட்டில் 3 ஆண்டு காலமாக மழை இல்லாத காரணத்தால் நாடெங்கும் பஞ்சம் தடிவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் என்ன செய்வதென்று அறியாத என் கணவர் பொக்கிஷத்தினுடைய பொருளை எல்லாம் மக்களுக்காக வாரி வாரி வழங்கிவிட்டார். இருப்பினும் பஞ்சம் தீர்ந்தபாடில்லை. அவருக்கு அரண்மனைக்கு சென்று விட்டால் மக்களை பார்ப்பதும் அவர்கள் குறைகளை கேட்பதும் அதை தீர்ப்பதுமே சரியாகிவிட்டது. சுவாமி என்றிடம் திருமண நாள் சீக்கிரமாகவே வாருங்கள் என்று கூறியிருந்தும் என்ன காரணமோ தெரியவில்லை. என்னைக்கான அவர் இன்னமும் வரவில்லை. அவராகத்தான் வருவாரோ அல்லது நானாகத்தான் சென்று பார்க்க வேண்டுமோ தெரியவில்லை. அத்தான் இன்று என்ன நாள் என்று தகவல் நினைவிருக்கிறதா? இன்று நமது திருமண நாள் கண்ணே. பரவாயில்லையே தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு தம்பதியினரும் என்றுமே மறக்க கூடாத நாள் சுவாமி திருமண நாள்.
நான் கூட நினைத்து தாங்களை மறந்து விட்டீர்களோ என்று. இல்லை. ஏனென்றால் அரண்மனைக்கு சென்று விட்டார். மக்களை பார்த்து விட்டால் அவர்கள் குறைகளை கேட்பது தீர்ப்பதுமே சரியாக இருக்கும். என்னை பற்றிய நினைவு தங்களுக்கு வரவே வராதே. அதற்காகத்தான் என்ன நாள் என்று கேட்டேன். அத்தான் தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இருந்தாலும் இந்த நாளை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன் தெரியுமா? மாலை சூடும் மனநாள் இளமங்கை மாலை திருநாள் இருந்தாலும் தங்கள் முகத்தில் ஏதோ சோகம் தெரியும். கீதம் வைக்கிறதா? உன்னை பார்த்தால் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையின் பூ போலே மலர்கின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலர்கின்ற இதழோ. வானிலமும் நீரிலமும்
இருந்தாலும் தங்கள் முகத்தில் ஒரு சோகம் தெரிகிறது அத்தான். அதற்கு என்ன காரணம்? கண்ணே, நான் ஒரு கனவு கண்டேன் கண்ணே சித்ரா. கனவு கண்டீர்களா? ஆம் கண்ணே. என்னவென்றால் தான்? நானும் நீயும் உல்லாசமாக படகில் சென்று கொண்டிருந்தோம். சரி. எங்கிருந்தோ ஒரு புயல் காற்று வருது. என்ன புயல் காற்றா? ஆம் கண்ணே. பிறகு அந்த படகை கவிழ்த்து விட்டது. ஐயோ, என்னத்தான் சொல்கிறீர்கள்? எப்படியோ நீ கரை சேர்ந்து விட்டாய். தாங்கள் என்னால் இயலவில்லை. ஐயோ, இப்படி ஒரு கனவு கண்டேன் கண்ணே சித்ரா. கவலைப்படாதீர்கள் ஆம் அத்தான். கண்ணே. நம் குலதெய்வமாகிய அந்த இருடன் துணை இருக்கும் வரை நமக்கு எந்த ஆபத்தும் அடி எடுத்து வைக்காது. யாரோ வருகிறார்கள் போல இருக்கிறது. சாமிராஜா, வணக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதுவரையில் நான் எத்தனை முறை இங்க வந்து சென்றிருக்கின்றேன் தெரியுமா? சொல்லுங்க மந்திரியாரே. தாங்கள் தான் இப்பொழுது புதிதாக இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன். நான் யாரு தெரியுமா? பாதுஷாவுடைய ஒரே மந்திரி. எனது மன்னர் அண்டை நாடு சென்று தாயம் வந்திருக்கின்றார். வந்தது வராதமாக யாரு கவனம் தெரியவில்லை. தங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார். வர மரத்தால் கட்டி இழுத்து வர சொல்லியிருக்கிறார். எப்படி போகலாம்? நீங்கள் முன்னாடி செல்லுங்கள். நான் கொண்டு வருகிறேன். யார் இது? எதற்காக வந்துட்டு போகிறார்? டெல்லி பாஷாவுடைய மந்திரியார் கண்ணே. அப்படியா? நாமும் 3 வருடமாக கப்பப்பணம் ஆமாம், செலுத்தவில்லை. அத்தான். நமது நாட்டிலோ மழை மாறி பெய்யவில்லை. ஆமாம். அதனால அவருக்கு சேர வேண்டிய கப்பப்பணத்தை நான் நினைக்கிறேன் அதனால் பாரிசா தங்களை அழைத்து ஆம், கண்டிப்பா. நம் நாட்டின் நிலைமையை புரிந்து கொண்டு சரி. ஏதாவது சன்மானம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். எதற்கும் எதற்கு போய் பாதுஷா மிகுந்த கோபக்காரர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சரி, என்றார். கண்ணே. நாங்கள் சென்று சரி, கண்ணே. பொறுமையோடு நம் நாட்டு நிலைமையை அவரிடம் எடுத்து கூறி சரி, கண்ணே. அவர் தரும் சன்மானத்தை மறுக்காமல் வாங்கிக் கொண்டு சீக்கிரமாக வாருங்கள் சரி, அத்தான். கண்ணே. சென்று வாங்க. நன்றி கண்ணே. எனது மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய விஜயகுமார் மாமா அவர்கள் 100 ரூபாய் எனக்காக அன்பளிப்பு அளித்துள்ளார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆலயமணியின் ஓசையை நான்